ஹலோ, எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே. இளையராஜா நினச்சாதான் கவலையாக இருக்குது. அவன் இப்போ குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டானே. கேட்கவே கஷ்டமாக இருக்கு. கவலைப்படாதே, ஜெபிக்கலாம். அவனுக்காக நான் தினமும் திறப்பில் இருக்கிறேன். என்னைக்கு தான் தேவன் ரட்சிக்க போகிறாரோ. நான் எங்கள் வீட்டில் எவ்வளோ ஸ்டைலாக மாடர்னாக வளர்ந்தேன்னு தெரியுமா? நீங்கள் என்னன்னா அப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி பிஹேவ் பண்ணாதன்னு அறுத்து தள்ளுறீங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி சுதந்திரமாக வாழவே முடியல இந்த வீட்டில். எல்லாம் என் தலை எழுத்து. நான் இவ்வளோ கத்துறேனே, நீங்கள் ஏதாச்சும் ஆவுனா பைபிளை வச்சுட்டு உட்காந்துட வேண்டியது. ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? ஹாய்ண்ணா. அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். காலேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஏதோ போகுதுண்ணா. ஏன் இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க? வேற என்ன சொல்கிறது? ஏன், என்னாச்சு? எல்லாம் ஒதுக்குறாங்கண்ணா. ஒதுக்குறாங்களா? ஏன்? கிறிஸ்துவுக்கா வாழணும்னு நினைக்கிறேன், ஒதுக்குறாங்க. ஓ, ஈவினிங் சர்ச்சில் மீட் பண்ணலாமா? சரிண்ணா. ஓகேம்மா, பாய். பாய்ண்ணா. அண்ணன் ஏன் சோகமாக இருக்காங்க? அண்ணன் ஏன்னா சோகமாக இருக்கீங்க? வியாபாரமே இல்லை தம்பி. நல்லா தான் ப்ரேயர் பண்ணுறேன், ஒழுங்காக தான் சர்ச்சுக்கு போகிறேன். ஆனால் வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. இத்தனை கேள்விகளோடு வாழ்கிற கிறிஸ்தவங்களை ஆண்டவர் எப்படி பார்க்குறார்? வாங்க பார்க்கலாம். ஓஜன், டேய், எங்கெல்லாம் தேடுறேன், இங்கே வந்து உட்காந்துருக்குற. கொஞ்ச நாளாகவே உன்னை பார்க்குறேன், ரொம்ப டல்லாக இருக்கிற. என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு இவனுக்கு? ஒன்றுமே புரியலையே. டேய் போஜன், டேய் நில்றா. டேய் என்னடா ஆச்சு? அடப்போட, மனசே சரியில்லை. டேய், சின்ன வயசுலேருந்து நம்ம நட்பாக இருக்கிறோம். என்கிட்ட என்னடா தயக்கம்? ஏதாவது சொல்கிறா. அதை ஏன்டா கேட்குற? ஆண்டவருக்காக வாழ்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குடா. போராட்டம், பாடுகள், பிரச்சனைகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலான்டா. சில நேரங்களில் நான் சரியாக தான் வாழ்கிறேன். ஆனால் பல சூழ்நிலைகளில் அந்த பாவம் என்னை தோற்கடிச்சிருதுடா. போஜன், உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு தாண்டா இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாரு. பாடுகள், பிரச்சனைகள், இது எதுவுமே இல்லாத ஒரே இடம் அது பரலோகம் மட்டும்தான்டா. இது உனக்கு தெரியாததா என்ன? கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது தாண்டா நம்மளுக்கு பலனே. நாமளே சொந்து போயிட்டோம்னா மற்றவங்களுக்கு யாரா சொல்கிறது? நீ சொல்கிறதுலாம் சரிதான்டா. ஆனால் இன்னொரு ஆங்கிளில் யோசித்து பாரு. ஆண்டவரை அறியாதவங்க கூட நல்லா தானே இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட கற்பனைகளை கைக்குள்ள துடிக்கிறவங்களுக்கு எத்தனை தடைக்கற்கள்ரா, எத்தனை தடைக்கற்கள். ஆனால் நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட போஜன். உபத்திரவம் உன்னை உருக்குலைக்கிறதுக்கு இல்லை, போராட்டம் அது நம்மளை சாகடிக்கிறதுக்கு இல்லை, பாடுகள் நம்மளுக்கு பாட கட்டுறதுக்கு இல்லைடா, அது நம்ம உருவாக்குறதுக்குடா. இவ்வளவு ஏன், நான் உனக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்லித்தரேன். என் கூட வா. எங்கடா கூப்பிடுற? வா, புரிய வைக்கிறேன். என்னத்தை புரிய வைக்க போறியோ? இதான் ஜவுளி கடையா? இல்லை, இட்லி கடை. நக்கலு, அப்புறம் கவனிச்சுக்கிறேன்.
பாலு ஓரஞ்சுக்கு ஒன்றும் இல்லையே. டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இடத்த காலி பண்ணிடுவோம். ஏன் சார் ஒன்றுமே வாங்காமல் போகிறீங்க? நாளைக்கு வந்து கடையை வாங்கிக்கிறேன். வச்சா ஹாய். இப்போ கடைக்கேண்டா கூட்டு வந்திருக்க? வா சொல்கிறேன் வா. என்ன சார் பார்க்குறீங்க? சட்டை துணி பார்க்கணும். வாங்க சார், நம்மள்ட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது. அடுத்த முறை நீங்கள் நம்ம கடைக்கு தான் வரணும். கண்டிப்பாக சார், தேங்க்யூ. வணக்கம் சார், வாங்க. துணியை தைக்கணும் சார். நல்லது, அளவெடுத்துருவோம். சார் ஃபுல் ஹேண்டா ஆஃப் ஹேண்டா? ஆஃப் ஹேண்டுங்க. ஓகே ஓகே. ஒரு விஷயத்தை நீ கவனிச்சியா போஜன்? ஷோகேஸில் அழுங்காமல் குலுங்காமல் அழகாக இருந்த ஒரு துணியை விலை கொடுத்து வாங்கி அதை ஒரு டைலர்கிட்ட ஒப்படைக்கிறோம். டைலரு அந்த துணியை வாங்கி என்ன செய்கிறார் தெரியுமா? துண்டு துண்டாக வெட்டி போடுறாரு. ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன், அந்த துணி என்ன நினச்சிருக்கும்? நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக ஷோகேஸில் இருந்தேன், என்னை விலை கொடுத்து வாங்கி இப்படி ஒரு டைலர்கிட்ட கொடுத்து என்னை துண்டு துண்டாக வெட்டிட்டீங்களேன்னு நினச்சிருக்காது. அது மட்டுமா, என்னை உருக்குலைச்சதோடு நிற்காம மனசாட்சியே இல்லாமல் ஊசியை கொண்டு வச்சு தையின்னு தச்சிட்டீங்களேன்னு அந்த துணி நினச்சிருக்காது. ஆனால் அந்த தையல் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் போஜன் ரொம்ப சாதாரணமாக கொடுக்கப்பட்ட அந்த துணி அந்த டைலரோட கைவண்ணத்தினால அது ஒரு ஆடையா விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் பாரு. அப்போதான் அந்த துணிக்கு எல்லாமே புரியும். வெறும் துணியை போத்திக்க மட்டும்தான் முடியும், ஆடையை தான் உடுத்திக்க முடியும். எந்த சிரமமும் இல்லாமல் அது கிடைச்சிருமா? இந்த உன்னதமான சத்தியம் உனக்கு புரியுதா? தெளிவாக புரிய வச்சுட்டா பிரகாஷ். நான் உபத்திரவப்பட்டாலும் அது நல்லது. நான் உபத்திரவத்தில் அகப்பட்டதுனால தான் அதே சூழ்நிலையில் இருக்கிற இன்னொருத்தருக்கு என்னால் ஆறுதல் சொல்ல முடியும்னு பவுல் சொன்னது எனக்கு ஞாபகம் வருதுடா. நீ சொன்னதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுடா. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கவலையும் இல்லாமல் இருக்கிற மனுஷன் ஷோகேஸில் இருக்க துணிக்கு சமானம். ஆனால் போராட்டத்தின் நடுவுலையும் அக்கினியின் நடுவுலையும் கடந்து போகிறேன்னா ஆண்டவரோட கரத்தில் இருக்கிறேன். சூப்பர்ல. நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம் ஆவியின் கனி தர விரும்புகிறேன். கடைசி வரையில் நிலைத்து நின்றிட உமது